27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஜனாதிபதி ஒருவர் அரசுமுறை பயணமாக போர்ச்சுகலுக்கு சென்றுள்ளார். அதாவது 1998ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி KR நாராயணன் தான் இறுதியாக அரசுமுறை பயணமாக போர்ச்சுகலுக்கு சென்றிருந்தார். தற்போது போர்ச்சுகல் அதிபரின் அழைப்பை ஏற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணமாகியுள்ளார். இன்று முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முதல் கட்டமாக இன்று போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளார். போர்ச்சுகலில் உள்ள இந்திய தூதர் புனித் ஆர்குண்டல் மற்றும் இந்தியாவில் உள்ள போர்ச்சுகல் தூதர் ஜோவா ரிபேரோ டி அல்மீடியா ஆகியோர் பீகோ மதுராவின் ராணுவ விமான நிலையத்தில் ஜனாதிபதியை வரவேற்றுள்ளனர். ஜனாதிபதி தனது 2 நாள் பயணத்தை போர்ச்சுகலில் முடித்துக்கொண்டு அடுத்தபடியாக ஸ்லோவாக்கியாவுக்கு செல்கிறார். அங்கு அவர் ஸ்லோவாக்கிய அதிபர் பீட்டர் பெல்லேகர்னி, பிரதமர் ராபர்ட் பிகோ மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் ரிச்சர்ட் ராசி ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணங்களின் போது இந்தியா, போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவாக்கியா இடையே மூலோபாயம், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. த ஆக் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கவிகரன்.